எம்தம் பெருமக்கள் பரமனையே பாடுவார். உயிர்கள் இறைவனை அடைய தடையாயிருப்பன ஆணவம், கண்மம், மாயையாகிய மும்மலங்கள். மும்மலங்களை இறைவன் அழித்தலை முப்புறம் எரித்தல் என்று கூறுவது மரபு. இறைவன் அசுரர்களின் முப்புறத்தை எரித்தவர், பாம்புகளை அணியாக அணிந்தவர். சிவஞானத்தால் காணப்பெறும் ஒப்பற்ற பெரும் பொருள் எல்லா உலகங்களையும் மாயையால் உண்டாக்குவார். உயிர்களின் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய புறக்கருவிகளாலும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அகக்கருவிகளாலும் காணப்படாதவர். ஞான கண்ணால் காண்போர்க்கு அறிவு வடிவாக விளங்குவார். இத்தகைய பெருமை வாய்ந்த பரமன் புகழையே பாடிக்கொண்டுள்ளோர் பரமனையே பாடுவார் ஆவார். இறைவன் உயிர்கள் உய்யும் பொருட்டு பொது அம்பலத்தில் நடனம் செய்து கொண்டுள்ளார். ஞான வள்ளலாகிய இறைவனையே பாடுபொருளாக கொண்டு தென்தமிழ், வடமொழி, பிற நாட்டு மொழி ஆகியவற்றில் தமக்கு தெரிந்த ஒன்றில் மெய்யுணர்ந்து உள்ளம் உருகி பாடுவோர் பரமனையே பாடுவோர் ஆவார். உளம் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உகந்து உரைப்பனே என்று திருஞான சம்பந்தரும், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசரும், மாட்டூர் அரவா மறவாதுன்னை பாட பணியாயே என்று நம்பி ஆரூரரும் குறிப்பிடுவன இத்தகையனவே.